கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டிவிரிஃபிக்ஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் இந்த ஸ்பெஷல் டேயில் ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட், அதுவும் என் ஜங்கு கூட ஒன் ஷாட்டில் வந்துட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினை மட்டும் கதையில் வச்சிடலாம்னு நினச்சேன். பட் அண்ணனோட எஃப்எஃப்பில் தங்கச்சி இல்லைன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல. அதனால் வந்து நம்ம கேரக்டரும் உள்ளே இருக்குது. இந்த இன்ட்ரோவே போதும், பேலன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாமா? ஓகே, லெட்ஸ் கெட் இட் டு த ஸ்டோரி. இப்போ ஒரு கஃபே தான் காட்டுறாங்க. கஃபேயில் செம்மையாக கூட்டம். ஜங்குக் தான் எல்லாரையும் பிடிச்சி வச்சு திட்டிகிட்டே இருக்காரு. என்ன நடக்குதுங்க? கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை பாஸ், அது ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெடி பண்ணுறீங்களா? கஃபேயில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, கவுண்டரில் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. யாராவது அங்கே நிற்க வேண்டியது தானே? இல்லை பாஸ், அங்கே தான் இருந்தேன். அது நம்ம ஜாக்கி இன்றைக்கி லீவ் போட்டான், அதான். இவன் ஆவுன்னா லீவ் போட்டு எங்கே தான் ஊர் சுற்றுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜங்கு திட்டிகிட்டே இருக்கேன். இங்கே ஒரு ஆள் அப்படியே கையில் ஒரு பெரிய ட்ராயிங் போர்டையும் தூக்கிட்டு பதறி போய் உள்ளே வராங்க. ஜரா, இன்னும் 10 நிமிஷத்தில் ஹெச்ஓடி வந்துடுவார். என் ஸ்கெச்சஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, சீக்கிரமாக வா அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்போது கவனிக்காமல் அப்படியே அந்த கவுண்டர் பக்கம் திரும்ப நம்ம ஹீரோ சார் அப்போ தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஹாட் பிளாட்டோடு வராரு. ஒரு ட்ரேயில் 2 ஹாட் லேட்டே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர. அப்படியே 2 பேரும் டவீர்னு ஒரு சத்தம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஜாயிரா கொண்டு வந்த ட்ராயிங் போர்டு ஜேகே மேலே மோத அந்த 2 டீ காஃபியும், ஆமாம், அந்த காஃபி மக் அப்படியே இருக்கும்ல, அது அப்படியே நம்ம ஹீரோவோட ஒயிட் ஷர்ட்டில் கொட்டிடுச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சாருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எவன்டா அவன்? கண்ணு தெரியாத கபோதி, இப்படியும் அந்த மோதுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்போ தான் பார்க்குறாரு நம்ம ஹீரோயினை. ஏய், கண்ணை எங்கே வச்சுருக்க? கஃபேல யாராவது இப்படி ட்ராயிங் போர்டு தூக்கிட்டு ஓடி வருவாங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்ம சாயிரா நிமிர்ந்து ஹீரோவை அப்படியே பார்க்க 2 பேருக்கும் ஐ கான்டெக்ட். நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்ததும் ஹீரோயின் ஃப்ளாட்டு. அப்படியே ஒரு நிமிஷம் ப்ரீஸ் ஆகிட்டு, ஐயோ சார், சாரி சார், அது வந்து நாளைக்கு ஃபேஷன் ஷோவா, என் ஸ்கெட்சு தப்பாக வந்துச்சு, அதான் டென்ஷனில். ஓ, ஃபேஷன் ஸ்டூடெண்ட்னா என் ஷர்ட்டில் இப்படி டிசைன் பண்ணுவீங்களா? இது ஒயிட் ஷர்ட்மா, இப்போ ஸ்டெயின் ஆகி போச்சு. ஆனால் அந்த காஃபி கொட்டின பேட்டர்ன் ஒரு மாதிரி ஆஸ்தட்டிக்காக தான் இருக்குது. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சாயிரா அவளோட பேக்கில் இருந்து ஃபேப்ரிக் மார்க்கர்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸ் எடுத்து அந்த ஸ்டெயினை சுற்றி ஒரு சின்ன பார்டர் போட்டு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ஜேக்கோட ஷர்ட்டில் வரைய ஆரம்பிக்கிறா. ஹே, என்ன பண்ணுற? நில்லு ப்ளீஸ், ஒரு 2 மினிட்ஸ் அமைதியாக இருங்க. இப்போ பாருங்கள், உங்கள் ஷர்ட் நார்மலாக இருந்ததை விட இப்போ டிசைனர் பீஸாக மாறி ஆயிடுச்சு. ஜேகேவும் அப்படியே கண்ணாடியில் பார்க்க அது நிஜமாகவே நல்லா இருக்குது. அவர் மனசுக்குள்ளே இவேனா ஒரு லூஸ் மாதிரி இருக்கா, ஆனால் க்யூட்டாக இருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா கஃபேக்கு வெளியில் ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ப்ராஜெக்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ப்ராஜெக்ட் டிஸ்கஷனை விட லவ் டிஸ்கஷன் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஜாரா, உங்கள் அண்ணன்கிட்ட நம்ம விஷயம் எப்போ சொல்ல போகிற? எனக்கு அவரை பார்த்தாலே கொஞ்சம் டெரராக இருக்குது. நம்ம அப்படியே டேரெக்டாக சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஆனால் அவரே யார் மேலேயாவது க்ரஷ் வர வச்சுட்டா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அந்த யார் மேலேன்னு சொன்னியே, அது என் தங்கச்சி சாயிராவா? ஐடியா நல்லா இருக்குது, ஆனால் சாயிரா ஒரு வழி தான் யோசிப்பா. கவலையே படாத, இப்போ உள்ள நடந்ததை பார்த்தா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு முன்னாடி அவங்க செட் ஆகிடுவாங்க மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிற? என் தங்கச்சியெல்லாம் கட்டி வச்சு உங்கள் அண்ணன் பாவம். அப்புறம் அவளை பற்றி உனக்கு தெரியாது, அவள் யாருக்கும் அடங்க மாட்டா. வேணா எல்லோரையும் அடக்கிறதுக்கு தான் அவள் லாய்க்கு. அதுவும் கரெக்டு தான். இந்த விருமண்டி மாதிரி வெயிராப்பாக இருக்கிறியான்னு நடக்கிறதுக்கு எனக்கும் ஒரு அண்ணி வேணும். என்ன பண்ணலாம்? பேசாமல் கோத்து விட்டுடலாமா?
ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆமாம், என்ன பிளான் தானே. இந்த காஃபியை வச்சு இவங்க காதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். காஃபியை வச்சா வெயிட் பண்ணு. எங்கே இவங்களை காணோம்? ஓகே, இப்போ அண்ணா கிச்சனுக்கு தான் போயிருக்கு. இப்போ எப்படியாவது உங்கள் தங்கச்சியும் உள்ளே அனுப்பணும். அது எப்படி பண்ண போகிறேன்? வெயிட் அண்ட் வாட்ச். சாய்ரா, கூப்பிட்டியா? இன்னும் தாண்டி இவ்வளோ நேரமாக கூப்பிட்டேன். சாரி, உள்ள வேலையாக இருக்குண்ணா. அதான் அது ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். உன்னோட ஸ்கெட்சஸ் கேட்டல, அது வந்து ஐயோ ஸ்கெட்சஸ்லாம் எங்கே வச்சேன்? சாய்ரா, மறந்து போய் காஃபே கிச்சனில் மேலே இருக்க கபோர்டில் வச்சிட்டேன்டி. போய் எடுத்துக்கிறியா? நீயும் வந்து எடுத்துக்கொடு. நான் எது கொடுக்கணும்? என் செல்லம்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ போய் எடுத்துகிட்டே இரு, நான் வந்துட்டே இருக்கேன். என்னமோ பண்ண. ஐயோ, டவுட்டு வந்துடுமோ? சும்மாறா நீ வேற. என்னது டாவா? சாரி தயம், நீங்கள் வேறு டென்ஷன் பண்ணாதீங்க. நானே ஏதோ பிளான் பண்ணுறேன்ல. போயிட்டாளா? உள்ளே போயிட்டா. இப்போ பாரு. என்ன பண்ண போகிறோம்? கதவை மூட போகிறோமா? ஐயோ, தனியாக இருந்தால் தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். என்ன இவ அடிக்கடி நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா? ஐயோ, என்ன சாத்துவது? டோர் வேறு உள்ளே லாக் ஆகிடுச்சா? இதே யார் லாக் பண்ணுது? நான் பூட்டவே இல்லையே. யார் இது? சாரா, டேனா, வெளியே எங்கே இருக்கீங்க? யார் டோரை பூட்டினது? நான் இங்கே உள்ளே தான் இருக்கேன். லாக் ஆகிடுச்சு. இப்போ வெளியிலேருந்து திறந்து தானே ஓப்பன் ஆகும். என் தங்கச்சி இருக்காளே. ஐயோ சாரா, உனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே டென்ஷனாக இருக்க. கிச்சனில் ஸ்பேஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்க. சாரி ஜேகே, எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் உங்கள் மேலே மோதாமல் இருந்தால் உங்கள் ஷர்ட்டும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் இங்கே லாக் ஆகியிருக்க மாட்டீங்க. இல்லை சாய்ரா, ஆக்சுவலி அந்த ஷர்ட் இப்போ தான் நல்லாயிருக்கு. நீ நல்லா டிசைன் பண்ணுற. இந்தா, இன்றைக்கி காஃபியை கொட்டாமல் குடிக்கிற மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே இருக்க மிஷினில் ஒரு ஸ்பெஷல் காஃபி போட்டு சாய்ரா கிட்டே தராரு. 2 பேரும் அந்த சின்ன கிச்சன் ஸ்டோரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜேகே. எல்லோரும் கிளாமாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் பேக் எண்டில் நிறைய திட்டு வாங்கணும். எனக்கும் அப்படி தான். காஃபே ஓனர்னால் நல்ல வைப்ஸ் மட்டும் நான் நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கப் காஃபிலையும் நிறைய அந்த பர்ஃபெக்ஷனை கொண்டு வரணும். அதுக்காகவே ஸ்டாஃப் கிட்டே நிறைய சண்டை போடுவேன். ஏஆர் கைண்ட் ஆஃப் சேம் ரைட்? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு ஐ கான்டாக்ட். சாய்ரா ஜேகேவோட கண்ணை பார்த்த மாதிரியே சிரிச்சா. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பார்க். என்ன தயம், போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்த சத்தத்தையும் காணும். 2 ஜோடியும் சண்டை போடுறாங்களா இல்லை சமாதானம் ஆகிட்டாங்களா? எனக்கு என்னடி தெரியும்? நான் என்ன மேஜிக்கப் பண்ணுறேன் உள்ளே என்ன நடக்குதுன்னு பூத கண்ணாடியில் பார்க்கறதுக்கு. ஆமாம்ல. ரொம்ப நேரமாக நமக்கு போர் அடிக்குது. இந்த புது காதல் ஜோடியை ஒன்று சேர்ந்துட்டாங்களா இல்லை டாம் அண்ட் ஜெரியாட்டும் சண்டை போடுறானுங்களா? வா உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் கரெக்டு தான், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கதவை திறக்க சாராக்கும் தயங்கும் செம்ம ஷாக்கு. ஏன் தயம், நாம் பார்க்கறது உண்மையா? அதானே. எதுக்கும் நம்ம கனவுல ஏதாவது இருக்கோமா? எங்கே என் கையை கொஞ்சம் கிள்ளு. எதுக்கு தயம்? கிள்ளு, நான் சொல்கிறேன். வலிக்குது. அம்மா உண்மைதானா? அப்போ அங்கே நிற்கிறது என் அண்ணன் தானா? உன் அண்ணன் தான் தயம். சத்தியமாக எங்கள் அண்ணன் இப்பெல்லாம் சிரிச்சு பேசி நான் பார்த்ததில்லை தெரியுமா? என்கிட்ட பேசுவான், அதை தாண்டி ஸ்டாஃப் கிட்டலாம் எவ்வளோ கோல்ட்டாக நடந்துப்பான் தெரியுமா? என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான்? ஐயோ, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற? அதான் அவங்களுக்குள்ள லவ்வை பிக்கப் ஆகிடுச்சின்னு தெரியுது.
நல்ல வேலை தான், நமக்கு நல்லதாக போச்சுல்ல. ஆமாம் தயம், இதை வச்சு நம்ம லவ் மேட்ருக்கு க்ரீன் சிக்னல் போட வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க. டேய் அண்ணா, என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறோமா? நாங்கள் ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டோர் எவன்டா லாக் பண்ணுது? எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் மொட்டை மாடிலேருந்து இப்போ தான் வரோம். என்ன சாரா? ஆமாம் ஆமாம், இப்போ தான் மொட்டை மாடிக்கு போயிட்டு வரோம். என்னென்ன சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னு சாரா கேட்க, தயங்கடா சாய்ரா, உன் ப்ராஜெக்ட் டைம் ஆச்சு, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். தயங்க இல்லை. என்ன இவனுக்கு சொல்கிறான்? என்ன நடக்குது? நானே சாய்ராவை ட்ராப் பண்ணுறேனே. அதுக்கப்புறம் சாரோட டிசைன் ஸ்கெச்சஸ்லாம் நான் பார்க்கணும். சரி ஜேகே, அப்போ நாளைக்கு மார்னிங் உங்கள் ஸ்பெஷல் காஃபியோட ரெடியாக இருங்க. இவர் என்ன பார்க்குறான்? தயங்கா, எதுக்குடா அண்ணன் என்ன பார்க்குறாரு? ஒன்றை மட்டும் பார்க்கல, 2 பேரும் தான் பார்க்குறாரு. எதுக்கு இப்படி பார்த்துட்டு போகிறான்? எது எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் மாடியில் உட்காந்து ப்ராஜெக்டை விட லவ் தான் அதிகமாக பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது? ஆமாம் ஆமாம் தரா, தயம் உனக்கு அண்ணாவா நீ பார்க்கலன்னு எனக்கு தெரியும். என்னது தெரியுமா? ஐயோ ஐயோ அண்ணா, கண்டுபிடிச்சிட்டியா? சாரி ஜேகே, அது பரவாயில்ல, சாயிரா மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வருவான்னு தெரிஞ்சால் நான் முன்னாடியே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருப்பேன். இப்போ எல்லோரும் காஃபி குடிங்க. காதல் கூட சேர்ந்து குடிப்போம். ஆமாம் ஆமாம். இது தெரியாமல் போச்சே. என்னடி தெரியாமல் போச்சு? இல்லை தயம், இந்த பிளான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்கள் அண்ணன் கூட உன் தங்கச்சி 2 years முன்னாடியே காத்துட்ருக்கலாம்ல. ஆமாம்ல, நம்ம வர 2 years இவனுக்கு தெரியாமல் லவ் பண்ண வேண்டியதாக போச்சு. என்னது 2 years லவ் பண்ணுறீங்களா? எதுக்கு மச்சான் இப்படி ஷாக்கு ஆகிற? மச்சானா? யோ, அதான் என் தங்கச்சி உனக்குன்னு முடிவாயிடுச்சுல்ல. அப்போ என் தங்கச்சி உனக்கு, உன் தங்கச்சி எனக்கு, சென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டு எப்படி? ஆமாம். ஏண்டா 2 வருஷமாவா? என் தங்கச்சி இப்போ தாண்டா ஃபஸ்ட் இயர் போகுது. அவள் ஃபஸ்ட் இயர் போகிறது இருக்கட்டும், நான் தான் அவளை 10th பிக்கப் பண்ணிட்டேனே. அட்ட போவி, அப்போ இப்படா பார்த்த? அது நான் அந்த வழியாக தான் காலேஜ் போவேன், அதே வழியில் என் ஆள் ஸ்கூல் போமா, அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அடங்கொய்யால. சாரா, இது உனக்கு தெரியுமா? எனக்கு எங்கே தெரியும்? உங்கள் தங்கச்சியை நான் காலேஜில் தான் ஆமாம், அவள் என் ஃப்ரெண்டு. ஆனால் படுபாவி, என்கிட்ட கூட சொல்லலை. ஏண்டி, என் கூட தாண்டி ஸ்கூலுக்கு வருவேன்? ஆமாம் வருவேன். அடப்பாவீங்களா, அப்போ நீ என்னை ட்ராப் பண்ணுறேன்னு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருது என் ஃப்ரெண்டு பார்க்க தானா? அப்புறம் உன்னை பார்க்க வருவான்? உன்னை பார்க்க இனிமேல் என் மச்சான் வருவான். ஓகே. டே கதை ரொம்ப ஸ்பீடாக போகுதுடா. போதும்டா, இதுக்கு மேலே நம்ம தனியாக கண்டினியூ பண்ணுவோம், ஆடியன்ஸுக்கே போர் அடிச்சிடும். ஆமாம் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? நீ மச்சான்னு கூப்பிட்டா அதான் நான் மாப்பிள்ள. என்ன? சூப்பர் ஜேகே, இந்த ஸ்பாக் நல்லா இருக்குல்ல? ஆமாம், நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி பின்னாடியே சுற்றுற? அவள் பின்னாடி தானே சுற்ற முடியும், பின்ன உன் பின்னாடி சுற்றுவேன். சரி விடு. இப்போ எங்கே போகிறீங்க? அது இல்லை, வெளியே போகலான்னு நாங்கள் கிளம்புனோம். நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்களும் வெளியே தான் போகிறோம். அப்படியா? சரி வாங்க, 4 ஜோடி சேர்ந்து பீச்சுக்கு போகலாமா? எங்கே வேணால் போகலாம். எங்கே வேணால் போகலாமா? இவன் சொல்கிற மாடுலேஷனே சரியில்லை, நம்ம கிளம்பிடுவோம். வாமா நம்ம அங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் சாராவும் இந்த பக்கமும் போக, நம்ம ஜேகேவும் சாராவும் இந்த பக்கமும் போகிறாங்க. இப்படி அவங்க லவ் ரொம்ப க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக போகுது. ஓகே, இதோட இந்த ஸ்டோரி எண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய், see you, love you. அண்ட் இந்த ஸ்டோரி நான் டெடிகேட் பண்ணுற பர்சன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். பப்ளு, பாய்.